ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். ட்ராஜிக் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு நல்ல போயம், சூப்பரான ஒரு போயம். கதையுடைய டைட்டில் பார்த்துக்கிங்க, ட்ராஜிக் ஸ்டோரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னது இது அப்படின்னு பார்ப்போம். இது நல்ல ஒரு, அதாவது ஒரு போயட்டுடைய அழகே என்னன்னா, ஒரு சாதாரண சின்ன சிம்பிள் விஷயங்கள்ல பெரிய பெரிய ஆழமான கருத்துக்கள் சொல்றது தான். இப்போ இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்ப்போம். There lived a sage in the days of yore. யோர்னா ஓல்டன் டேஸ், பழங்காலத்துல ஒரு சேஜ் வாழ்ந்தாரா. சேஜ், சரியா? யோர் லாங் அகோ, சரியா? இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா, ஒரு அழகான ஒரு பிக்டெயில் வந்து கேட்டாரு. பிக்டெயில்னா பாத்தீங்களா, அந்த பின்னாடி முடி இருக்குல்ல, அந்த சைனீஸ் அண்ட் ஜாப்பனீஸ் பீப்புளுக்கு சில பேருக்கு பழைய பழைய படங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பட் ஒண்டர்ட் மச் அண்ட் சாரோட் மோர் பிகாஸ் இட் ஹங் பிஹைண்ட் ஹிம். இப்போ ரொம்ப கவலைப்படுறாரு, ரொம்ப யோசிக்கிறாரு. ஐயோ, இந்த பிக்டெயில் வந்துட்டு, அழகான இந்த பிக்டெயில் வந்து பின்னாடி இருக்கேன்னு ஃபீல் பண்றாரு, ரொம்ப யோசிக்கிறாரு. அப்புறம் சபதம் எடுக்காரு, இதை நான் மாத்தி காமிக்கிறேன்டா அப்படின்னு சபதம் எடுக்கிறாரு. அப்புறம் என்ன சபதம் எடுக்கிறாரு? இது நான் பின்னாடி இருக்குல்ல, இது நான் மூஞ்சில ஃபேஸ்ல இருந்து ஹேங் ஆகுற மாதிரி நான் வந்து கொண்டு வரேன் பாரு. பின்னாடி ஹேங் ஆகுற மாதிரி இல்ல, ஃபேஸ்ல இருந்து ஹேங் ஆகுற மாதிரி கொண்டு வர்றேன் பாருன்னு பிளான் பண்றாரு. அப்போ ஒரு சேஜ் இருக்காரு, அழகான ஒரு பிக்டெயில் இருக்கு, ரொம்ப ஃபீல் பண்ணிடுறாரு, ரொம்ப யோசிக்கிறாரு. எதுக்குடா பின்னாடி இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப யோசிச்சுட்டு ப்ராமிஸ் பண்றாரு, சபதம் எடுக்கிறாரு. மூஞ்சிக்கு முன்னாடி நான் கொண்டு வரேன் பாரு, இடத்த மாத்தி மூஞ்சிக்கு முன்னாடி கொண்டு வரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கண்டுபிடிச்சிட்டேன், மிஸ்ட்ரியை கண்டுபிடிச்சிட்டேன், நான் திரும்புறேன், நான் டேர்ன் அரவுண்ட் பண்றேன். he turned him around but still it hung behind him. பின்னாடி தானே இருக்கு, நான் திரும்புறேன், முன்னாடி வந்துரும்னு நினைக்கிறாரு. திரும்புறாரு, ஆனா முன்னாடி வரலங்க. இந்த லைன் எப்படி இருக்கு பாருங்க. then round and round and out and in all days the puzzled sage did this spin. அப்படியே சுத்தி சுத்தி ஸ்பின் பண்றாரு. கன்ஃபியூஸ்டா இருக்கு, என்னடா இது, திரும்பினா முன்னாடி வந்துருமே அப்படின்ட்டு கன்ஃபியூஸ்டா இருக்காரு. இன் வெயின், வேஸ்ட்டுங்க. ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட மேட்டர் ஆகல, பிக்டெயில் பின்னாடியே இருக்குது. அடுத்தது and right and left and round about and up and down and in and out he turned but still the pigtail, பெரிய தண்டியான அந்த பிக்டெயில் அவருக்கு பின்னாடியே அப்படியே தொங்கிக்கிட்டே இருக்கு, சரியா? ஸோ அந்த பிக்டெயில் வந்துட்டு இடத்த இவரால் மாற்ற முடியல. திரும்புறாரு, இடத்த மாற்ற முடியல. அவருடைய எஃபர்ட்ஸ் எல்லாம் குறையலைங்க. அவர் திரும்பி 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 பாக்குறாருங்க. இருந்தாலும் அந்த பேக்குக்கு அட்டாச் ஆகி, ஃபெய்த்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு விஷயத்துக்கு அட்டாச் ஆகி ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி இருக்கிறது தான் ஃபெய்த்ஃபுல். ஸோ ஃபெய்த்ஃபுல்லா அந்த பேக்குக்கு அந்த பிக்டெயில் அவங்க பின்னாடியே இருந்துச்சு. ஸோ பிக்டெயில் வந்துட்டு இடத்த மாக்க திருப்பி 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 சுத்தி சுத்தி பாக்குறாருங்க, மாற மாட்டேங்குது. டைட்டில் என்ன வைக்கிறாரு பாருங்க, ட்ராஜிக் ஸ்டோரிங்க. இந்த கதையை பார்க்க நம்மளுக்கு எப்படி இருக்கு, காமெடியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இந்த டைட்டில் வந்துட்டு ஒரு ட்ராஜிக் ஸ்டோரி அப்படிங்கிறது. ட்ராஜிக் ஸ்டோரி ஏன் இப்படி டைட்டில் வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணுங்க. ஏன் இது ஒரு ட்ராஜிக் ஸ்டோரி, இதுல என்ன ட்ராஜடி இருக்கு? அவரு அந்த இடத்த மாத்த ட்ரை பண்றாரு, ஆனா மாத்த முடியல. இவர் ஒரு முட்டாளா தெரிகிறார் நம்மளுக்கு, என்னடா லூசா இருப்போம் போல அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஆனா இவர் என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க, சேஜுங்க. இவர் ஒரு அறிவாளிங்க, இவர் ஒரு புத்திசாலிங்க. இவர் இப்படி ட்ரை பண்றாரு. இப்ப இவர் அறிவாளியா இல்ல முட்டாளா டவுட் வருது. ஸோ பேசிக்கா இதுல என்ன சொல்ல வராங்க, ட்ராஜிக் ஸ்டோரின்னு சொல்றாங்க, காமெடியா இருக்கு கதை. முட்டாளா ஒருத்தனை காமிச்சிருக்காங்க, அவனை அறிவாளின்னு சொல்றாங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது ஒரு டிராஜிக்கான ஸ்டோரி தாங்க, உண்மையிலே டிராஜிக்கான ஸ்டோரி தான். என்ன அப்படின்னா, லைஃப்ல சில விஷயங்களை மாத்த முடியாது. என்னதான் நம்ம ஸ்டெப் எடுத்தாலும், திரும்பினாலும், அங்கிட்டு திரும்பினாலும், இங்கிட்டு திரும்பினாலும், அது பண்ணாலும் இது பண்ணாலும், சம்திங்ஸ் cannot be changed. லைஃப்ல சில விஷயங்களை மாத்த முடியாது அப்படிங்கிறது தான் லைஃபுடைய ட்ராஜடி. ஸோ அதை தான் இங்க ட்ராஜிக் ஸ்டோரி அப்படின்னு சொல்றாங்க. ட்ராஜடி ஆஃப் லைஃப், இதோடைய போயமுடைய தீமே என்னதுன்னா, லைஃப்ல ஒரு ட்ராஜடி இருக்குங்க, லைஃப்ல ஒரு சோகமான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, சில விஷயங்களை நம்மளால மாத்த முடியாது. என்ன ட்ரை பண்ணாலும் சில விஷயங்களை மாத்த முடியாது. அதுதான் ஆத்தர் சொல்ல வர்றாரு. வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே அப்படிங்கிறவரு, சரியா? நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஆத்தரு. இங்கிலீஷ் விக்டோரியன் ஏஜ்ல இருக்கக்கூடியவரும். கீழே கமெண்ட் பண்ணணும் எனக்கு, விக்டோரியன் ஏஜ்னா எந்த டைம் பீரியட் அப்படின்னு கமெண்ட் பண்ணணும், சரியா? வேனிட்டி ஃபேர்னு ஒரு புக் எழுதுறாரு, இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல ஒரு ஃபேமஸான புக். 2024 வச்ச ஒரு ஜெனரல் இங்கிலீஷ் பேப்பர்ல கொஸ்டின், வேனிட்டி ஃபேர் எழுதுனது யாரு? வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே, சரியா? ஸோ இங்கிலீஷ் விக்டோரியன் ஏஜ்ல முக்கியமான ஒரு ஆள்.
இவர் பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லா லைவ்லியா எழுதினாரு. சாதாரணமா இருக்குங்க இவர் போயமோ சென்டென்ஸ் ரொம்ப சாதாரணமா இருக்கும். லைஃப்பை பத்தி ஒரு ஆனஸ்டா சொல்லுவாரு. ஸோ இவருக்கு வந்துட்டு ரியலிஸ்டிக் லிட்ரேச்சருக்கு ஆப்போசிட்னா ஃபிக்ஷன். கதை எழுதுறவங்கல்ல அது ஃபிக்ஷன், இது ரியலிஸ்டிக் லிட்ரேச்சர். உண்மையில லைஃபுடைய உண்மையான விஷயங்களை ஆனஸ்ட் வியூ ஆஃப் லைஃப் இவர் வந்து காமிப்பாரு. ஸோ அதுதான் இவருடைய ஸ்பெஷாலிட்டி. சரியா? ரைட்ஸ். இப்போ போயம் இது பாக்குறோம். வாட் மேஜர் சேஜ் அப்செட், எதுக்கு இவருக்கு கடுப்பானாரு? பிகாஸ் வந்துட்டு பிக்டெயில் வந்து பின்னாடி இருக்கு. பிகாஸ் பிக்டெயில் ஹங் பிஹைண்ட் ஹிம். ஒய் டு தி சேஜ் ஸ்பின் ஆல் டே, எதுக்கு சுத்துறாரு? டு பிரிங் த பிக்டெயில் டு த ஃப்ரண்ட்ஸ். சரியா? வாட் சொல்யூஷன் டிட் ஹி அரைவ் ஃபார் த மிஸ்ட்ரி தட் ஹி ஃபவுண்ட், இது சொல்யூஷன் என்ன பண்ணாரு? ஹி ட்ரைடு டு ஸ்பின் அரவுண்ட், சுத்த பார்த்தார். சரியா? அடுத்தது சக்சஸ்ஃபுல்லா இருந்தாரா அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா இல்லை. சரியா? சக்சஸ்ஃபுல்லா இல்ல. பிக்டெயிலுடைய பொசிஷனை அவரால் மாற்ற முடியல. இது போயம்ல எந்த லைன்ல சொல்லியிருக்காங்க? பட் ஸ்டில் த பிக்டெயில் ஸ்டவுட் ஹங் ஸ்டெடிலி பிஹைண்ட் ஹிம், இதுல தான் சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் த பிக்டெயில் ஸ்டவுட் ஹங் ஸ்டெடிலி பிஹைண்ட் ஹிம். இட்ஸ் சம்திங் ட்ரெட்ஃபுல் ஹேப்பன், ஏதாவது மோசமானதா நடந்துச்சா அப்படின்னா ஈவென்ட்ஸ் இந்த போயமா காமெடின்னு சொல்லுவீங்கன்னா ட்ராஜடின்னு சொல்லுவீங்கன்னா ட்ராஜடி தாங்க. மோசமானது எதுவும் நடக்கல. The theme of the poem is that you cannot change some things in life. So எதை பத்தி அவர் யோசிக்கிறாரு? சரியா? About the position of the pigtail. What wondered much and sorrowed more because it hung behind him. எதுக்கு யோசிக்கிறாரு? பிக்டெயில் உடைய பொசிஷன். இட்டுனா என்னது அப்படின்னா பிக்டெயில் தான் ரெஃபர் பண்றாரு. ரைட். ட்ரை பண்றதை குவிட் பண்ணாரா? ஹவு கேன் யூ சே ட்ரை பண்ணதை குவிட் பண்ணாரா? அவரு எஃபர்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காரு. எஃபர்ட்ஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. சுத்துறாரு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன் அண்ட் டக். ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் கேட்குறாங்க. ஸ்லாக் டாக் பேக், ஸ்லாக் டாக் பேக். ரைம் ஸ்கீம் கேட்டாங்கன்னா ஏஏஏபி. சரியா? He mused upon this curious case. இந்த லைன்ல ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு கேட்குறாங்க. He mused upon this curious case. ரொம்ப யோசிக்க வேண்டாம், அலிட்ரேஷன் தான். கியூரியஸ் கேஸ் அலிட்ரேஷன். ஃபினிஷ்டு, ஓவர், டன், முடிஞ்சது. அடுத்தது ஐரணி. ஸோ ஐரணி போயமா இதை சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஐரணினா என்னதுன்னா வஞ்ச புகழ்ச்சியணி. சொல்றதுக்கு அப்படியே ஆப்போசிட் மீனிங்ல சொல்ல வராங்க. ஸோ இது ஒரு ஐரணியா அதை சொல்லலாமா? நீங்க சொல்றதுக்கு அப்படியே ஆப்போசிட், நீங்களாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்கன்னு என்ன அர்த்தம்? உன்ன மாதிரி அயோக்கிய பைய கிடையாதுடான்னு அர்த்தம். ரைட்டா? ஸோ அது ஐரணி. இது ஐரணி இருக்கா இந்த போயம்ல அப்படின்னா இருக்குங்க. ஏன்னா இவரை சேஜ்னு சொல்றாங்கல்ல. ஸோ அதுவே ஒரு ஐரணி தான். அவருக்கு இந்த விஷயத்த மாத்த முடியாதுன்னு தெரியல. சரியா? ஸோ இந்த முடி பிக்டெயில் வந்துட்டு முன்னாடி கொண்டு வர முடியாது, அது பின்னாடி தான் இருக்கும், அதை மாற்ற முடியாது அப்படிங்கிறது அவருக்கு தெரியல, புரியல. ஸோ இதுல ஃபுல்லாவே என்னதான் சொல்ல வராங்க? அவர் மாத்த ட்ரை பண்றாரு, இது பண்றாரு. ஆனா அவர் ஒரு பெரிய அறிவாளின்னு சொல்றாங்க. ஸோ இன்டைரக்டா இவருக்கு அறிவு இல்லை அப்படிங்கிறத காமிக்க வராங்க. அதுதான் இந்த ஆத்தர் அழகா எழுதியிருக்காரு. ஐரணி யூஸ் பண்ணி எழுதியிருக்காரு. இந்த போயம் ஒரு ஐரணி இருக்கக்கூடிய போயம் தான். எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா பிகாஸ் த பர்சன் இஸ் கால்ட் அ சேஜ். அவரை சேஜ்னு சொல்றாரு, அறிவாளின்னு சொல்றாரு. ஆனா இன்ஃபேக்ட் என்ன சொல்ல வர்றாரு? அவன் ஒரு முட்டாள் தான் சொல்ல வர்றாரு. சரியா? அவன் முட்டாள் தான் சொல்ல வர்றாரு. ஏன் மாத்த முடியாது சில விஷயங்களை அப்படின்னா அதை மாத்த முடியாது அப்படின்னு அக்செப்ட் பண்ணு. சரியா? ஓகே, முடிஞ்சு. இவ்வளவுதான் அந்த போயம். இவ்வளவு படிச்சா போதும். தேங்க்யூ.